அண்மை செய்தி துறையூரில் அதிமுக கூட்டத்திற்கு நடுவே சென்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதி பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்திற்கு நேற்று 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். 23ஆம் தேதி நேற்றான திருச்சி திருவரம்பூர், திருச்சி கிழக்கு, லால்குடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று மலைச்சநல்லூர், திருச்சி மாவட்டம் மலைச்சநல்லூர், துறையூர், முசிறி 3 இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மலைச்சநல்லூர் பகுதியில் பிரச்சாரம் முடித்துவிட்டு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி துறையூருக்கு செல்வதற்காக அதற்கு முன்னதாக துறையூர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக வாகனத்தில் சென்றார். அதற்கு முன்னர் 1 மணி நேரத்துக்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம் என்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் துறையூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுவதற்கு முன்னதாக அதிமுக அங்க பல ஆயிரம் பேர் அங்கே கூடியிருந்தனர். இதில் அப்போது ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் அப்ப என்னன்னா அந்த பகுதியில் ஆம்புலன்ஸ் வந்த போது ஒரு அதான் அதிமுக வரதுக்கு முன்னதாக அங்க பகுதியிலேயே ஒரு சிலர் மயங்கி விழுந்துள்ளனர். அப்போது அந்த பகுதியிலேயே ஆம்புலன்ஸுக்கு 108 ஃபோன் செய்திருந்தது. அப்போது ஃபோன் செய்த உடனே 108 ஆம்புலன்ஸ் அந்த பகுதியில் வந்துள்ளது. வந்த உடனே நீ எதற்காக வந்துள்ள, ஏன்னா ஏற்கனவே ஒரு நேரத்தில் அந்த வந்தபோது அந்த மாதிரி இதாக நடந்ததுனால இப்போ நீ எதற்காக வந்தீர்கள் அப்படின்னு அப்போ பலர் மது போதையில் இருந்ததுனால அப்போது அந்த பகுதியிலே பலர் அந்த பகுதியில் அந்த ஆம்புலன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு தெரிவித்தனர். பலரும் ஆம்புலன்ஸ் மேலே ஏறி நின்றும் பலர் ஆம்புலன்ஸ் திருப்பி செல்லு என்று தெரிவித்தனர். ஏனென்றால் அவர் ஆம்புலன்ஸுக்கு வர வேண்டும், ஆம்புலன்ஸுக்கு மயக்கம் போட்டவர்கள் கூட்ட வேண்டும் என தெரிவித்தனர். ஆனால்